Okay, friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are at it. ஸோ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அஜய் ஞானப்பிரியா. ஒரு பியூட்டிஃபுல்லான டேல, பியூட்டிஃபுல்லான டைமிங்ல, பியூட்டிஃபுல்லான ஈவினிங்ல நம்ம வந்து மீட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்னே சொல்லலாம். அண்ட் நம்ம பேசுற ஒரு சில விஷயங்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் லைஃப்ல. நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எவ்ரிபடி ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு இருக்கிற இடத்த பொறுத்து, இருக்கிற கண்ட்ரியை பொறுத்து, எல்லா இடத்துலயும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து மாறும். லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயத்த அதுல இன்க்ளூட் பண்ணலாம். லைக் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னா வந்து ஒரு சிலர் ரிச்சா இருப்பாங்க, ஒரு சிலர் ரிச்சா இருந்தும் அவங்களோட இதை வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்க மாட்டாங்க, புவரா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கு எல்லாத்துக்குமே. லைஃப் ஸ்டைல் அப்படின்னா அவங்கள வந்து பிளசண்டா காமிக்கிறதும் அண்ட் அவங்கள வந்து இதுவா மாத்துறதும். லைக் அவங்களுடைய ஒரு விஷயத்த வந்து ஷோ ஆஃப் பண்றது, அவங்க எந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்காங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான லைஃப் ஸ்டைல விரும்புவாங்க. மோஸ்ட்லி பீப்புள்ஸ் எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிச்சா வாழ்றதுக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து இது பண்றதுக்கும். பட் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது என்ன? ஸோ எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எதுதான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது, எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்மள மாத்தக்கூடியது அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் நான் உங்ககிட்ட பேச போறேன், அஜய் ஞானப்பிரியா. ஸோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படிங்கறத வந்து பின்பற்றணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்டைல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலா மட்டும்தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ என்னதான் நம்ம வெளியில ஷோ ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட பிசிக்கலி நம்ம அன்ஸ்டேபிளா இருக்கோம் அப்படின்னா அது ஒரு குட் லைஃப் ஸ்டைலா இருக்கவே முடியாது. அண்ட் அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல வந்து மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இந்த ஒரு லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி, லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி நிறைய விதமான நோய்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. பட் நம்ம அதை வந்து ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்றது கிடையாது. பிகாஸ் எப்பவுமே வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஒரு ஸ்டோரி சொல்லலாம். லைக் ஒரு தவளை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தவளைய நீங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில உடனே தூக்கி போட்டீங்க அப்படின்னா அது டக்குன்னு அதுல வந்து ஜம்ப் பண்ணி வந்துடும். ஆனா ஒரு கோல்டு வாட்டருக்குள்ளார அந்த தவளைய போட்டுட்டீங்க, पर उस थर्ड क्वार्टर में मैं जो गिर गई, वो गिरने के बाद जो एहसास हुआ, एक सेकंड के लिए वो मेरे लिए पूरा ब्लैंक था. मुझे ऐसा लगा मैं बेहोश हो गई और ये था कि अब मैं गिरी हूँ तो उठूंगी या नहीं मुझे पता नहीं. Hello and welcome to the Josh Talks podcast. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நம்ம அதை வந்து நம்ம கிராஜுவலா ஒரு ஃப்ராக் இருக்கு அப்படின்னா அந்த ஹீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, பட் நமக்கு அந்த ஃப்ராக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஜம்பிங் கெப்பாசிட்டியை வந்து இழந்துரும். ஸோ அதாவது மறந்துடும், லைக் அந்த தண்ணி ஹீட் ஆகுது அப்படிங்கிறதையே. ஸோ ஹீட் ஆகுதுங்கிறத மறந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வார்மா இருக்கிற மாதிரி இருக்கும். டைம் போக போக அது வந்து அதுலயே செட் ஆகி அப்படியே அதோட உயிரையும் விட்டுரும். லைக் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க லைஃப் ஸ்டைலும் அதே தான். ஸோ அப்போதைக்குன்னு நம்ம ஒரு விஷயம் எந்த ஒரு இதா இருக்கட்டுமே அப்போதைக்கு நமக்கு அது சரியானா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எண்ட் ஆஃப் தி டே என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா அது நமக்கே தான் ப்ராப்ளமா வரும். அது நம்ம யாருக்குமே வந்து தெரியறது கிடையாது. அதுல முக்கியமா நம்ம நார்மலா லைஃப் லாங் எடுத்துக்கக்கூடிய மெடிசன்ஸ், சுகர்னு வந்துருச்சா வேற வழியே கிடையாது, மெடிசன் சாப்பிட்டே தான் ஆகணும். பட் அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாத்திரையோட பவர் அட்லீஸ்ட் ஆகுது நம்ம கம்மி பண்ணலாம். ஏன்னா எதுவுமே வந்து ஒரு நமக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா அதுல பேட் விஷயம் அப்படின்றது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து யாருமே யோசிக்கிறதும் இல்லை, இதை பத்தி நம்ம பண்றதும் இல்லை. ஸோ இதுக்காக இருக்கக்கூடிய ஒரு 15 வேவ்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் இதுல முக்கியமா வந்து இந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க பண்ணக்கூடிய நார்மலான விஷயம் நான் எல்லாமே சொல்லலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து டெய்லியும் கரெக்டான டைமுக்கு வேக்கப் ஆகணும், கரெக்டான டைமுக்கு ஃபுட்டை எடுத்துக்கணும், கரெக்டான டைமுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். பட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாமா? அண்ட் ஒரு சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் TC Live. We care, we share, we are on air. Okay friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are on air. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதுல நிறைய விஷயமா இருக்கு. அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நம்மள ஷோ ஆஃப் பண்றதையும் தாண்டி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு சில டிப்ஸஸ் தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
ஸோ அதுல எக்கச்சக்கமான வழிகள் இருக்கு. முக்கியமா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ரன்னிங், அப்புறம் ஜாகிங், அண்ட் முக்கியமா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு ஃபுல்லா அந்த ஃபுல் டைம்ல நிறைய வெயிட் லிஃப்ட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் வந்து நம்ம பாடி வந்து இதாகும், நம்ம பாடி வெயிட் வந்து லாஸ் ஆகும்ன்ற ஒரு விதமான ஹோப் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்குள்ளார இருந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு டயட் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒயிட் சுகர் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. நார்மலா நீங்க எடுத்துக்கிற ரைசஸ்லயே அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்றது. ஒயிட் சுகர் லைக் நார்மலா சாப்பிட்ற ரைஸ்லயே வந்து அந்த சுகரை கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அளவு. அண்ட் அதையும் மீறி உங்களுக்கு சுகர் கிரேவிங்ஸ் லைக் ஸ்வீட் கிரேவிங்ஸ் மாதிரி வருது அப்படின்னா நீங்க டார்க் சாக்லேட் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இயற்கையா கிடைக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதையும் மீறி இல்லை அப்படின்னா நீங்க வெல்லம் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ சுகருக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இதுதான். நீங்க நோ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆகுது நீங்க அதை ப்ராப்பரா பண்ணும்போது தான் உங்களால ஒரு விசிபிளான ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்க முடியும். நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 48 days சொல்லுவாங்க இல்லைங்களா, 48 days அப்படிங்கிறது ஒரு மண்டலம். சோ அந்த ஒரு மண்டலத்துல வந்து நீங்க எடுத்துக்கும் பொழுது ஒரு மண்டலம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு விஷயம். அதுலயும் நீங்க ஒரு 21 நாள் ஒரு விஷயத்த பெருசா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது உங்களோட லைஃப் ஸ்டைலாவே வந்து மாறிடும். சோ அந்த ஒரு இதுக்காக நீங்க தயவு செஞ்சு இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது சூப்பர்வா சேஞ்ச் ஆகும். உங்களோட பாடியில இருந்து நீங்க நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். அட்லீஸ்ட் நீங்க ஒரு 48 days, மேக்சிமம் 6 monthsல இருந்து 1 year நீங்க எந்த மாதிரி வெயிட் இருக்கீங்க, எந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்க லைஃப் ஸ்டைல்ல வந்து நீங்க ஒரு லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும், நான் ஹெல்தியான வெர்ஷனுக்கு வரணும், என்ன நானே வந்து வரணும், அது வாட் எவர் இட் இஸ். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? நார்மலா நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம், லைக் இந்த டைம்குள்ள இதை நான் செஞ்சு முடிக்கணும், இந்த டைம்குள்ள இதை செஞ்சு முடிக்கணும், இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல நான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிப்போம். அந்த டைம நம்ம விடுறோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து நமக்கு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலா இல்ல அப்படின்றது அர்த்தம். லைக் இந்த டைம்குள்ளார நான் நினைக்கிறேன் ஆனா என்னால பண்ண முடியல, நான் யோசிக்கிறேன் என்னால பண்ண முடியல, என்னால பிசிக்கலி முடியல, மென்டலி முடியல, ஏதாவது ஒரு இது வந்து என்னை தடுத்துட்டே இருக்கு, இந்த மாதிரி நம்ம காரணங்கள் அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் நம்ம வந்து ஒரு பெஸ்டான லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. நம்ம நினைக்கிறத ஒரு பேஜ் இன்னைக்கு நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா அது அந்த டேல நான் படிச்சிடணும். இன்னைக்கு நான் இதை வந்து சாப்பிட்டணும், இந்த மாதிரிதான் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன்னா நான் அப்ப அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சோ இதுதான் முக்கியமானது. அண்ட் இதுல வந்து ஒரு 15 பேசிக்கான ஒரு விஷயம், நீங்க டெய்லி மார்னிங் வேக்கப் ஆகுங்க, ஒரே டைம்ல வேக்கப் ஆக ட்ரை பண்ணுங்க, ஒரு விஷயத்த ரெகுலரா பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களால வந்து எக்ஸசைஸ் பண்றது எடுத்ததுமே எக்ஸசைஸ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறப்போ டெய்லி ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வாக்கிங் ஒரு 5 minutes நடங்க. உட்காந்தே இருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருக்க இடத்துல 20 minutes உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் நடந்து பாருங்க. வாக்கிங் ஒரு 30 minutes போறது. டெய்லியும் காலையில சிம்பிளான விஷயம், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விஷயம் தான், நீங்க பெருசாலாம் எங்கேயும் போக தேவையில்ல. நார்மலா நீங்க பண்ணக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறீங்க. லைக் நீங்க ஒரு 10 o'clock தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க அப்படின்னா அது ஒரு 8 o'clock சாப்பிடுறது. மத்தியானம் 3 o'clock சாப்பிடுறீங்க அப்படின்னா அது ஒரு 12 o'clockல இருந்து 2 o'clock உள்ளார சாப்பிடுறது. நைட் ரொம்ப லேட் நைட் ஒரு 9 o'clock மேலதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கறத ஒரு 7 o'clock சாப்பிடுறது. 11 மணிக்கு தூங்குவேன் அப்படிங்கறத 9 o'clock தூங்குறது. காலையில லேட்டா தான் எந்திரிச்சுப்பேன், ஒரு 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படிங்கறத கொஞ்சம் சீக்கிரமா முன்னாடியே நீங்க வந்து எந்திரிச்சுக்கிறது. சோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா ஹீல் பண்ணும். சோ இதுதான் உங்களோட ப்ராசஸ். அண்ட் முக்கியமா நீங்க எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் சரி, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க பண்ணக்கூடிய விஷயத்த மனசார நம்பும் போது உங்களுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அண்ட் நம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாமா? நார்மலா நம்ம பாடியில சுகர் லெவல் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்ல வந்து கான்சியஸா இருக்கணும். சோ முக்கியமா நீங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து பிரிச்சு சாப்பிடுறதுங்கிறது முக்கியம். ஒரே டைம்ல வந்து சாப்பிடாம மீல்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து மீல்ஸ் போகாம ஒரு மிட் மார்னிங், அப்புறம் மார்னிங், அப்புறம் மிட் லஞ்ச், அதுக்கப்புறம் லஞ்ச். ஸோ இந்த மாதிரி பிரேக்கப்ஸ், குட்டி குட்டி பிரேக்கப்ஸ், அந்த மாதிரி பிரேக்கப்ஸ்க்கு இடையில வந்து நீங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். ஒரே டைம்ல ஹெவியா சாப்பிடுறதுங்கிறது திடீர்னு உங்களோட பிளட் சுகரை வந்து ட்ரிகர் பண்ணும்.
ஸோ அது வந்து நீங்க நடக்காம பாத்துக்கணும். ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுகருங்கிறது நத்திங் பட் பெரிய விஷயம். ஐயோ என் பாடியில சுகர் ப்ரொடியூஸ் ஆகுது, இன்னும் நம்ம பாடியில குளுக்கோஸ் இருக்கும், கிளைகோஸ்னு சொல்லிட்டு கிளைகோட்டஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குளுக்கோஸ் கன்வர்ஷன், அந்த குளுக்கோஸ் கன்வர்ஷன்ங்கிறதுக்கு வந்து இன்சுலின் தேவை. அதுதான் வந்து முக்கியம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளார போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் ஒரு ஃபேட் கன்சிஸ்டன்சில. அந்த அந்த இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இன்சுலின் வந்து இனி இங்க இப்போ இவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி கன்வர்ஷன்ங்கிறத ஹெல்ப் பண்ணும் இன்சுலின். அந்த இன்சுலின் வந்து ஒழுங்கா வந்து என்ன பண்ணாது அப்படின்னா சுரக்காது, அவ்வளவுதான். அந்த ஒரு இன்சுலினை வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும்போது இது எல்லாமே நடந்துரும். முடிஞ்ச அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய பயிர் எடுத்துக்கலாம், சாலட், தேங்காய் சாப்பிடுறது, நட்ஸ், இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரியோட இதுலதான் வந்து நீங்க பண்ணணும். அண்ட் இன்னொன்னு, நீங்க நார்மலா ஒரு புல்லுத்தரையில போட்டு மெதுவா பொறுமையா நடக்கிறது அப்படிங்கிறது உங்களோட கண் பார்வையை மேம்படுத்துறதோட இல்லாம மன அழுத்தத்தை ரொம்பவே போக்கிடும். நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகும். நிறைய பேத்துக்கு வந்து ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒவ்வொரு விதமான மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பீச்சுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சாஃப்டான பர்சனா சாஃப்டான ஒரு இதாயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து நிறைய இந்த ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நல்லா லைட்டான அந்த பிரீஸா இருக்கும்ல, தென்றல் காத்து அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரியான தென்றல் காத்து வீசுற இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் வந்து மாறிடும். அண்ட் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே தேவையில்லப்பா, வீட்டுல ஒரு மூலையில அமைதியா கொஞ்ச நேரம் என்னை விட்டுருங்களேன். மோஸ்ட்லி இந்த நியூ பார்ன் பேபிஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த குழந்தைங்க 5 வயசு வரைக்கும் வளர்ற வரைக்கும் அந்த குழந்தைங்க பண்ற சேட்டை, அந்த மாதிரியான மோமுக்கு கொஞ்ச நேரம் அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்து வீட்டுல இருந்தாங்கன்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு தாலாட்டு பாடுற அளவுக்கு நிம்மதியா இருக்கும். லைக் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து மேம்படுத்தும். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள்ல நம்ம பேசலாம். ஒரு சாங் கேட்டுட்டு தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். Okay friends, welcome back to the show. This is TC Live. We care, we share, we are on air. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டைம்ல அண்ட் பியூட்டிஃபுல்லான டேல தான் நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த விதத்துல நல்ல கொழுப்புகள் அப்படிங்கிற இருக்கிற பழங்கள் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வந்து நீங்க உங்களோட இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பலாப்பழம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அண்ட் முக்கியமா நீங்க வந்து அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் லைக் நீங்க வாட்டர் மெலானா இருக்கட்டும், மோஸ்ட்லி நீங்க வாட்டர் மெலான் எடுத்துக்கிறது, ஆப்பிள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வந்து சாப்பிடும் போதும் நீங்க வந்து ரொம்பவே ஃபீலிங்கா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அதிகமா நார்ச்சத்து இருக்கக்கூடியதை வந்து நீங்க எடுத்துக்கணும். அது எதுல அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சையா இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ்லயுமே வந்து அதிக நார்ச்சத்து இருக்கும். காய்கறிகளா இருக்கட்டும், அண்ட் வந்து காய்கறிகள் அப்படிங்கறதையும் தாண்டி நிறைய கீரைகள், இதெல்லாமே ஓகேவா. ஸோ இந்த இது வந்து உங்களோட இதுல வந்து இதுவா வந்து போட்டிருக்காங்களாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது ரத்த நாளங்களை ஆரோக்கியமா பராமரிக்கிறதுக்கும் அண்ட் இதய பிரச்சனைகளோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் வயது முதிர்வால ஏற்படக்கூடிய எலும்பு பாதிப்புகளை தடுக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு திங் வந்து பாத்தீங்கன்னா, பருப்பு சாதம் இதை வந்து உணவுல எடுத்துக்கும் பொழுது சுத்தமான பசுநெய்யை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ப்ராப்பரா. அண்ட் வீட்டுல சமைக்கிறீங்க அப்படின்னா 5 புலன்களையுமே ஒரே நேரத்துல வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இதுல வந்து இது பண்றதுக்கு லைக் வந்து சமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வீட்டுல சமைக்கிற ஒரு ஃபுட் ஐட்டம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க சமைக்கிறதுல வந்து என்ன பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 புலன்கள் எப்படி பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கின்னால நம்ம வந்து ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணுவோம், அதுதான் உண்மை. நீங்க சமைக்கிறப்போ இதை நீங்க ரெகுலராகவே வந்து பண்ணி பாருங்க, உங்களுக்கு குக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான மூமெண்டாவே வந்து மாறிடும். ஸோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புலன்கள் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, நுகர்தல் சொல்லுவோம், பாக்குறது சொல்லுவோம், கேட்கறது சொல்லுவோம், அண்ட் வந்து ஸ்கின்னை வந்து சொல்லுவோம், அண்ட் டேஸ்ட். ஓகேவா. ஸோ இதுல வந்து நீங்க பார்க்கும் பொழுது நீங்க நார்மலா ஒரு விஷயம், ஒரு ஃப்ரூட்டோ இல்ல ஒரு வெஜிடபிளோ, ஏதோ ஒன்று, வெஜிடபிள் தான் மோஸ்ட்லி சமைக்கிறதுக்கு எடுப்போம், அதை வந்து நீங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் சமைக்கிறப்போ அந்த வரக்கூடிய அந்த அரோமா இருக்குல்ல, அந்த ஸ்மெல், நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னாலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு. அது வந்து பர்டிகுலர் ஸ்டேஜ் கரெக்டா வருதுனாலே உங்களால அந்த ஸ்மெல்ல வந்து நீங்க நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் திங் அதுதான்.
அண்ட் தேர்ட் திங் அப்படிங்கிறது நீங்க அதை டேஸ்ட் பார்க்கலாம். அண்ட் அதோட அந்த சவுண்ட், லைக் அந்த காய் வந்து வேகுது அப்படின்னாலோ இல்ல குழம்பு கொதிக்குதுனாலோ ஒரு விதமான சவுண்ட் கேட்கும்ல. ஸோ அந்த இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஐம்புலன்களுமே வந்து நீங்க ஒரு ஃபுட்டை செய்யும் போது வந்து ஒர்க் பண்ணும். அண்ட் இன்னொன்னு, நீங்க உங்களோட கைகளால நீங்க சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒரு நேர்மறையான எண்ணங்களை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணுமா. அண்ட் வெள்ளை சக்கரைக்கு பதிலா கருப்பட்டி ட்ரை பண்ணலாம், நாட்டு சக்கரை ட்ரை பண்ணலாம், வெல்லம் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணும் பொழுது உங்களை அந்த இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகுமா. அண்ட் இது வந்து என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பிசிஓடி, அந்த பிசிஓஎஸ், ஐபிஎஸ், இந்த அதாவது மலக்குடல் எரிச்சல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதெல்லாமே வராம தடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் மோஸ்ட்லி நம்மளோட சாப்பிட்ற ஃபுட்டோட கலோரி அப்படிங்கிறது வந்து இப்பெல்லாம் எல்லாருமே இதை வந்து ஒண்ணு சொல்லிட்டு வராங்க. லைக் சாப்பாடு அப்படின்னா ஐயோ இவ்வளோ சாப்பாடா, இது இவ்வளோ கலோரிஸ் இருக்கு. இன்னும் இப்போ நீங்க சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பாட்டுலயுமே ஒரு கலோரிஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. பட் அந்த கலோரிஸை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்காம நீங்க சாப்பிடக்கூடியதை ஃபீல் பண்ணி ரொம்ப நல்லாவே மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே அதுல வந்து பாதி விஷயம் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். நீங்க சாப்பிட்ற விஷயத்த டபக்குன்னு அது என்னன்னே தெரியாம கடன்னு சாப்பிட்டு முடிக்காம பொறுமையா நிதானமா அந்த சாப்பாட்டுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து அதை பொறுமையா நிதானமா மென்னு சாப்பிடும்போது டஃப் ஸ்டைல. அண்ட் அதை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் இல்லைங்களா. ஸோ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு என்னென்ன வந்து எப்படி வந்து ஃபுட் எடுத்துக்கிறோம் அண்ட் எப்படியான விஷயங்கள் வந்து பண்றோம் அப்படின்றத தான் வந்து பார்த்தோம். நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்ம வந்து ஹெல்த்தியா தான் வாழலாம். அண்ட் அதுதான் வந்து உண்மையும் கூட. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தோமா. நீங்க ஒரு நாளைக்கு ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் இருக்குல்ல, அந்த ஒரு டீஸ்பூனுக்கு மேல சால்ட் வந்து எடுத்துக்கவே கூடாது. சமைக்கிறப்போ எந்த அளவுக்கு நீங்க குறைவா உப்பு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சோடியம் வந்து அதிகமா இருக்கக்கூடிய சோயா சாஸு, உப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், லைக் ஃப்ரூட்ஸ் இல்ல, உப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், அண்ட் முக்கியமா ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த ஊறுகாய் இதெல்லாமே அதிகமான உப்பு இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து நீங்க உண்மையிலேயே ரொம்பவே வந்து தவிர்க்கக்கூடியது அப்படிங்கிறது நல்லது. அண்ட் 80% வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரால தான் வந்து இருக்குமா நம்ம பாடி. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதிக வாட்டர் வந்து எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 8 லிட்டர்ஸ். இப்ப நீங்க வந்து உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு 2 to 3 லிட்டர்ஸ் ஆகுது ஒரு நாளைக்கு தண்ணி கண்டிப்பா குடிச்சிடணும். ஒரு வாரத்துல 150 நிமிஷமாவது, அப்படி இல்லைன்னா 5 நாட்கள்ல குறைஞ்சது 30 நிமிஷமாவது வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், உடற்பயிற்சி பண்ணிருக்கணும். அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு, நீங்க நல்லா ஸ்விம் பண்ணுவீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு இப்ப வில்லேஜ் சைட்லாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த கேணிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கிணறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடங்கள்ல போய் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நம்ம நீச்சல் அடிக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக லைக் ஏதாவது ஒரு தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு இது பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆழம் அறியாமல் காலை விடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து போயிடக்கூடாது. அண்ட் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கரெக்டா வந்து பண்ற மாதிரியே வந்து பண்ணுங்க. அண்ட் தூக்கத்துல வந்து நோய் எதிர்க்கிற மண்டலத்துக்கு இடையே ஒரு வலுவான தொடர்பு இருக்குமாமா. ஸோ அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படிங்கிறது அந்த டைம்ல நம்மளோட பாடி வந்து ஃபுல் ரெஸ்ட்ல நல்லாவே வந்து ஒர்க் பண்ணும். ஸோ நீங்க ஒரு 7 மணி நேரத்துல வந்து 9 மணி நேரம் வந்து நல்லாவே தூங்கிடுங்க. நைட்டு வந்து நீங்க சீக்கிரமா படுக்கிறீங்க, ஒரு 9 மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் ஒரு 5 மணிக்கு கூட எந்திரிக்கணும், தப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கலாம். இல்ல 10 மணிக்கு படுக்கிறீங்கன்னா ஒரு 5 மணி 6 மணி, லைக் ஒரு 7 மணி நேரம் உங்களோட தூக்கம் அப்படிங்கிறது 7 மணி நேரத்துக்கு குறையவே கூடாது. அண்ட் அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்கா வந்து நீங்க ஏர்லி மார்னிங்கா எந்திரிச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் கேட்போம். அவர் வந்து நீங்க நிறைய பேர்த்த கேட்டீங்க அப்படின்னா மார்னிங்லாம் எந்திரிச்சிருவாங்க, ஏர்லி மார்னிங்லாம் எந்திரிச்சிருவாங்க. அண்ட் முக்கியமா இந்த யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் அதிகாலை 4 மணியின் ரகசியம், அதிகாலை 5 மணியின் ரகசியம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்படியும் நம்மளுக்கு எந்திரிக்கணும்னு ஆசை தான் இல்லை அப்படின்லாம் யோசிப்போம் இல்லைங்களா. நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க முடிவு பண்ணணும். இந்த நைட் ஷிஃப்ட் கைஸ் அவங்கள விட்டுருக்கேன். ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற வழியே இல்லாம தான் அவங்க நைட் ஷிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. பட் எனக்கு டைம் இருக்கு, ஆனா நான் போன் பார்ப்பேன், தூங்க மாட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு லைக் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. சோ நீங்கெல்லாம் வந்து மாறக்கூடிய விஷயம் அப்படிங்கறதான் நான் வந்து பேச போறேன். கடும் வெயில்ல நீண்ட நேரமா வந்து இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து தோல் புற்றுநோய் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு.
நார்மலா மார்னிங் வெயில் அப்படிங்கிறது ஹெல்த், ஈவினிங் வெயில் வந்து ஹெல்த். மார்னிங் வெயிலை விட ஈவினிங் வெயில் தான் வந்து சொல்லுவாங்க மாலை வெயில் மனிதனுக்கு, காலை வெயில் கழுதைக்குன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நீங்க ஈவினிங் வந்து ஒரு வாக் மாதிரி போறது உங்களுக்கு அந்த விட்டமின் டி வந்து உங்களோட பாடியில ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த முக்கியமா சூரிய கதிர்களோட தாக்கத்துல இருந்து லைக் அதுக்காக இந்த ஒரு 12 மணி அந்த நீங்க ஆனா நான் ஒரு இதுல படிச்சேன், அது எந்த அளவுக்கு அப்படின்றது உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த 11 to 12 o'clock போல ஒரு வெயில் அடிக்கும் இல்லைங்களா, அந்த வெயிலான பட்டதுதான் விட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு இடத்துல பார்த்தேன். பட் அது உண்மையா என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி ஈவினிங் வெயில் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes வெயில பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் நீங்க அப்படியே அது மறையும் போது அதை பார்த்துட்டு உங்களோட லைஃப்ல நடந்த அன்னைக்கு நாள் முழுக்க நடந்த எல்லா விஷயங்களையும் ஃபர்ஸ்டா நீங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் அந்த கதிரவனோட சேர்த்து அதுகிட்ட இயற்கையோட இணைச்சிருங்க. நல்லா இருக்கும், அது ஒரு மாதிரி ஃபீலிங் நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா அதிகமா ஹேண்ட் வாஷ் பண்றது, மோஸ்ட்லி நீங்க வந்து தொற்று பரவறதுக்கான அந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய சானிடைசர் யூஸ் பண்றது, அண்ட் வந்து உங்களோட கலோரி உங்களோட ஒர்க்குக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டை வந்து நீங்க சாப்பிடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி இதை வந்து உங்களுக்கு சொல்லி இருந்திருப்பேன். இந்த சித்தால் வேலையெல்லாம் செய்யறவங்க எல்லாம் பரோட்டா சாப்பிடுவாங்க. பட் ஆனா அவங்க எல்லாம் ஒல்லியா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய அத்தனை கலோரிஸையுமே வந்து எரிச்சிடும். அவங்க செய்யக்கூடிய ஒர்க் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும். இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்து சிட் பண்ணி இது பண்றோம். நம்ம ஒரு 2 டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியா ஒர்க் பண்ணலாம். இதே ஒருத்தவங்க காட்டு வேலை செய்யறாங்க, ஒரு சித்தால் வேலை செய்யறாங்க, இல்ல கொத்தனார் வேலை செய்யறாங்க, அவங்களா ஹெவியான வெயிட்டை வந்து பில்ட் பண்ணணும், தூக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு போயிட்டு ஒரு 2 டம்ளர் ஜூஸ் குடிச்சிட்டு நீங்க இருங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. நம்ம எந்த மாதிரியான வேலை செய்யறோம், அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும், அதுக்கு எந்த மாதிரியான கலோரிஸ் தேவை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ நீங்க செய்யற வேலை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரோலை வந்து இதுல ப்ளே பண்ணுது. அண்ட் அதனால முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு சாங் கேட்டுட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் அன் ஏர். Okay friends, welcome back to the show. This is DC Live. We care, we share, we are an air. ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அண்ட் அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், சாப்பாட்டை எப்படி சாப்பிடணும், எல்லாமே வந்து பண்ணும். அண்ட் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள், நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இனிஷியல் டைம்லேயே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் இன்னைக்கு இவ்வளோ படிக்கிறத பற்றியே நீ பேசுறியம்மா, வேற ஏதாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி ஓகே, நான் வேற ஏதாவது ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க, இந்த விஷயத்த நான் இன்னைக்கு நான் பண்ணி முடிக்கணும், இல்லை ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும், இல்லை நார்மலாக ஏதோ ஒரு விஷயம், ஒரு கோவிலுக்கே போகணும், இல்லை வீட்லேயே ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும். நார்மலாக நம்ம நினைப்போம், இந்த ரூம்லாம் எனக்கு க்ளீன் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரியான வேலைகள்லாம் எனக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம வந்து பண்ண மாட்டோம். அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் மொபைல் பார்த்துட்டு இருந்திருப்போம், இல்லைன்னா ஒரே இடத்துல படுத்து இருந்துட்டு வாழ்க்கையில அடுத்து நம்ம என்ன பண்ண போகணும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம லைஃப்ல எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன்னால உங்களால அந்த பர்டிகுலர் விஷயத்த அன்னைக்கு உங்களால பண்ணியிருக்க முடியாது. அண்ட் இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வாழணும்னு நினைக்கிறீங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கான டிப்ஸை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இதுக்கப்புறம் பாருங்க, என்ன அடுத்த 48 days இல்லை அடுத்த ஒரு 1 week நான் எப்படி இருக்கேன். நீங்க ஒரு 48 daysங்கிறது ஒரு பெரிய ஷெட்யூலா இருக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் இது பண்ணணும். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய காடுக்கு வந்து விரதம் இருக்காங்கல்ல, விரதம் இருக்கிறப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் சாப்பிடாம இருந்துட்டு மதியானம் சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் முக்கியமா வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஒரு காடுக்கு விரதம் மாதிரி இருக்கீங்க, ஒரு நாள் இருக்க போறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த சாப்பிடாம இருக்கிறத தாண்டி உங்களால ஒரு விஷயம் என்னால இதை பண்ணாம இருக்கவே முடியாது, அது வந்து ஒரு ஒர்ஸ்ட் ஹேபிட்னு எனக்கு தெரியும், பட் அதை நான் பண்ணாம இருக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் அதிகமா வெளியில வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன், பட் அதை என்னால சாப்பிடாம இருக்க முடியல. ஃபர்ஸ்ட் திங் அது. அண்ட் ஒரு நாளைக்கு நான் நிறைய டீ குடிப்பேன், அது டீ குடிக்க கூடாதுன்னுலாம் சொல்லியிருக்காங்க டாக்டர், பட் ஆனா அதை என்னால கேட்க முடியல. இல்ல ஆயில் ஐட்டம்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா என்னால சாப்பிடாம இருக்க முடியல. அண்ட் டெய்லியும் நான் மார்னிங் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், பட்
எந்திரிக்க முடியல என்னால, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, நம்மளால பண்ண முடியலன்னு நினைச்சிட்டு இருப்போம், நம்ம பண்ணணும்னு நினைச்சு பண்ணாம விட்டுருப்போம். அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்க வந்து ஒரு விரதம் அப்படிங்கறது கன்வே பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டாவும் மாறும். அட் த சேம் டைம் காட் கிட்ட ப்ரே பண்ண மாதிரி இருக்கும். உங்களால உங்க மனசளவுல எந்த விஷயத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த காடுக்காக நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து லைஃப் எல்லாமே வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகும். அண்ட் அந்த மாதிரி நீங்க லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் டைம் அப்படிங்கறத வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா இந்த டைம்ல இருந்து இந்த டைம், இந்த டைம்ல இருந்து இந்த டைம் அப்படின்ற ஒரு பெர்ஃபெக்ஷன் கொண்டு வரீங்க அப்படின்னா நிச்சயம் சொல்றேன் உங்களுக்கு அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய விதமான உங்களோட சேஞ்சஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்றது வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். லைக் பூமால இருந்து பிராண்டடான ஷூஸ் போடுறதோ இல்ல பிராண்டடான ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறதோ மற்றவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்றதுலயோ கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க மனசளவுல நினைக்கிற விஷயங்களை நீங்களே பண்ணக்கூடிய விதமான ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதா, நீங்களே உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிறது பேரு தான் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். நீங்க என்ன நினைச்சாலும் அதை உங்களால பண்ண முடியும், அதுதான் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி கோல்ட் ஜுவல்ஸ் போடுறதோ இல்ல டைமண்ட்ல வந்து வாங்கி போடுறதோ மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி லைக் 2 lakhsல பேக் வச்சுக்கிறதோ ஷூஸ் போடுறதோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கிடையாது. வாட் எவர் இன் யுவர் மைண்ட், ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம் உங்க மைண்ட்ல, அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருக்கிறது. அந்த நல்ல விஷயத்த நீங்க டெய்லி லைஃப் ரொட்டீன்ல நீங்க நினைச்சு இதை பண்றதுங்கிறது தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நீங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வாழணும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறத விட சக்சஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க ஹெல்த்தா மென்டலி அண்ட் பிசிக்கலி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். அண்ட் அதுக்கு நீங்க முக்கியமா பண்ணக்கூடியது இது எல்லாமே. ஸோ நேரம் அப்படிங்கறத வந்து நீங்க பர்ஃபெக்டா வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அது கஷ்டம் தான். ஸோ ஏன்னா நானுமே அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் இருந்திருக்கேன். ஸ்டில் நான் மாறல, பட் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்ப டெய்லியும் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கேம்மா, நீங்க எல்லாம் என்னை பார்த்து கேட்கலாம். நான் சொல்றது எல்லாத்துக்குமே ஈஸி தான் இல்ல, அதை ஃபாலோ பண்றப்போ நிறைய விதமான தடங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தோட லைஃப்ல இருக்கதான் செய்யும். எனக்கா இருக்கட்டும் உங்களுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு லைஃப்ல வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும். பட் நீங்க ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்ணிக்கீங்க, ஹெல்த்தியா லைஃப் ஸ்டைல் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்காக உழைக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க ஒண்ணு மாத்தணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ட்ரை ஃபார் ஒரு 21 days. நான் மார்னிங் வந்து எழுந்திரிக்கணும் படிக்கணும் எடுத்த உடனே பண்ண முடியாது. ஜஸ்ட் வேக்கப். நான் எப்பவுமே அதை தான் சொல்வேன், 4 o'clock எந்திரிச்ச உடனே நான் படிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேண்டவே வேண்டாம், பண்ண முடியாது. ஏன்னா எடுத்ததுமே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வண்டி ஒரு வாரத்துக்கு போகும், அப்புறம் 10வது ஒரு வாரத்துக்கு அப்புறம் 8வது நாள் நின்றோம். ஸோ 7 நாள் நல்லா போற மாதிரி இருக்கும். அண்ட் 7 நாளுமே ஒரு சிலருக்கு போகாது, முதல் நாள் மட்டும் தான் போகும், 2வது நாள் எந்திரிக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்க பெட்டர் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகுங்க. வேக்கப் ஆனதுமே படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வேக்கப் ஆகுங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறேன்னு படிப்பாங்க, பட் 5 மணிக்கெல்லாம் திருப்பி தூங்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம நான் ஜஸ்ட் வேக்கப் ஆகணும், வேக்கப் ஆயிட்டு அந்த டே ஃபுல்லா நான் நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா கொண்டு போகணும் அப்படின்றத நீங்க பண்ண ஆரம்பிங்க. அப்புறமா புக்கை சும்மா எடுத்தாவது கையில வைப்போமே, அப்புறமா படிச்சுக்கலாம். ஸோ அதுதான். தென் 3வது ஒரு விஷயம், சரி ஓகே கொஞ்சம் என்னதான் இருக்குன்னு படிச்சுப்போம் ஃபர்ஸ்ட் பேஜ்ல, அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் தேவைப்பட்டா படிச்சுக்கலாம், அப்புறம் செகண்ட் பேஜ். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் இதெல்லாம் நான் எங்க கத்துக்கிட்டேன்னு சொல்றேன்னா ஹாஸ்டல். ஸோ ஹாஸ்டல் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்ல இது வந்து ஒரு ஹேபிட்டாவே இருக்கும். மார்னிங் எந்திரிக்கணும், எந்திரிச்ச உடனே 1/2 hour டைம்குள்ளார ப்ரஷ் பண்ணி குளிக்கிறது எல்லாமே குளிச்சிடணும். ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டல் தான் அது. அண்ட் நாங்க ஸ்கூல் படிக்கும்போது அண்ட் அங்க குளிச்சுட்டோம் அப்படின்னா முதல் வேலை என்ன பண்ணணும் அப்படின்னா புக் எடுத்துடணும். நீ படிக்கவே வேண்டாம் 5:30 மணில இருந்து 8 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, இங்கிட்டு திரும்பக்கூடாது, பேசக்கூடாது, நேரா நிமிந்து மட்டும்தான் உட்காந்துருக்கணும். புக்ல மட்டும்தான் உன் கண்ணு இருக்கணும். நீ தூங்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, நீ படிக்காம இரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான்.
அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், எவ்வளவு நாள் படிக்காம நம்மளால இருக்க முடியும், போர் அடிக்கும் இல்லையா சும்மாவே இருக்கிறதுக்கு. சோ ஒரு வாரம் நம்ம அப்படியே உட்காந்துருக்கலாம், வேடிக்கை பார்த்தாலும் திட்டுவாங்க, இல்ல தலை திரும்பினாலும் திட்டுவாங்க, புக்கையே தான் பார்க்கணும், வேற வழி இல்ல, அதை படிச்சுதானே ஆகணும். சோ இதுல இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். சோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த விஷயத்த நீங்க வந்து பண்ணவே தேவையில்ல, உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க ப்ராப்பரா ஒரு விஷயத்த ரெகுலரா பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்களே நிச்சயம் படிப்பீங்க. நீங்க அதர் ஆப்ஷன் போறப்பதான் படிக்க மாட்டீங்க. நான் இதை பண்ணியே தான் தீருவேன், நான் படிக்கிறேன் படிக்கல, என் மைண்ட்ல ஏறல, அதனால நான் அந்த இடத்த உட்காந்துப்பேன், ஏதாவது ஒன்று நான் பண்ணியே தான் தீருவேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டபனா உட்காருங்க. அந்த ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அது நான் படிக்கிறதுன்னு இல்லை, நீங்க என்ன நினைச்சாலும் அது வந்து நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். அண்ட் ஒரு சாங் கேட்டுட்டு நம்ம இந்த செஷனை எண்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி ஒரு டேல பியூட்டிஃபுல்லான டாபிக்கோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் தி ஏர்.